தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கினாரு. அப்ப முதல் பிரச்சாரமே 2 இடங்கள்ல ரத்து. அப்புறம் வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. பிறகு திருச்சி கிழக்குல அவர் 2வது தொகுதி, அதுக்கும் வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. முதலாவதாக அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர் சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு. சட்டத்துக்கு புறம்பாக ரோட் ஷோ நடத்தினது, அப்புறம் அலையாய் மக்கள் ஒரு அன்ஆர்கனைஸ்டு மாபை கூட்டிக்கிட்டே சுத்துறாரு. சட்ட ரீதியாக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும், அவருக்கே வருங்காலத்தில் அரசியலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விமர்சனம். இப்போ அண்மையா வந்திருக்கக்கூடிய இன்னொரு தகவல், அவருடைய வேட்புமனு தாக்கலில் ஒரு முரண்பட்ட தகவலை அவர் பதிவு செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கிலே 51 வயது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற போது 52 வயது என்று அவர் தாக்கல் செய்திருப்பதாகவும், 3 நாட்களில் ஒரு மனிதருக்கு 1 வயது குறையுமா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது அவர் ஒரு ஏதேனும் வேட்புமனு தாக்கலில் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன பின்னணி அரசியல்? உண்மையை மறைத்து வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொத்து விவகாரத்திலே சிலர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்வார்கள். கடந்த காலத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். வட மாநிலங்களில் அது போன்ற நிறைய சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல யாரும் பொதுவாக அந்த மாதிரி செய்யறது இல்ல. சின்ன சின்ன தவறுகள் எப்போதாவது நடந்துரும். ஆனா விஜய் இதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாரா, அல்லது விஜயினுடைய கவனத்துக்கு வந்தேதான் இது நடந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த 2 தொகுதியில் அவர் போட்டியிட்டார் இல்லையா. நேற்றைக்கு கூட அண்ணன் செங்கோட்டையன் பேசும்போது சொல்றாரு, அம்மா 4 இடங்கள்ல எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. 4 இடங்கள்ல போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்டுச்சு. நிராகரிக்கப்பட்ட செய்தி அண்ணன் செங்கோட்டையன் நேற்றைக்கு சொல்லவே இல்லை. வேட்புமனு தாக்கல் செய்த செய்தியை மட்டும்தான் சொல்றாரு. அப்போ இத திட்டமிட்டு இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படணுங்கிற ஒரு கணக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல 2 இடங்கள்ல போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பெரம்பூர்ல கான்பிடென்டா இருந்தீங்கன்னா ஏன் திருச்சி கிழக்குக்கு போறீங்க? திருச்சி கிழக்குல கான்பிடென்டா இருந்தீங்கன்னா ஏன் பெரம்பூருக்கு போறீங்க? எல்லா கூட்டங்களிலும் கான்பிடென்டா இருங்கன்னு இவர் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் இல்லையா விஜய். எல்லாரையும் கான்பிடென்டா இருக்க சொல்லிட்டு இவர் கான்பிடென்டா இல்லாம போயிட்டாரு. இவர்கிட்ட அந்த கான்பிடென்ட் ஏன் மிஸ் ஆச்சு? அப்போ அதுக்கு என்ன விஜய் பதில் சொல்ல போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. விஜயிடம் இருந்த அந்த தன்னம்பிக்கை ஏன் போயிடுச்சு? மத்தவங்கள நம்பிக்கையோடு இருங்கன்னு சொன்னவர் ஏன் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து போனாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு விஜய் பதில் சொல்லி ஆக வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி அதுல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தொடர்ச்சியாக தேர்தல் விதிமீறல்களை செய்து கொண்டே வருகிறாரு. அப்ப ஏன் அதை திட்டமிட்டு செய்யறாரு? தேர்தல் ஆணையம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்றாங்க இல்லையா. அந்த வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றுவதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க திருமண நிகழ்வுகளுக்கு போறீங்க, உங்களுடைய தோழியை அழைத்து கொண்டு போறீங்க. அந்த நிகழ்வும் முன்னேற்பாடு செய்யப்பட்டு ஏற்கனவே முன் தேதி அறிவிக்கப்பட்ட நிகழ்வு தான். ஐயா நல்லக்கண்ணுவனுடைய துக்கத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒன்னும் பெரிய கூட்டம் கூடல. அது கூட திட்டமிடாத நிகழ்வு அப்படின்னு கடந்துடலாம். அதே போல டிஜிபி அலுவலகத்துக்கு வந்தாரு, அங்க ஒன்னும் கூட்டம் கூடல, அதுவும் திட்டமிடாத நிகழ்வு அப்படின்னு சொல்லி கடந்துடலாம். ஆனா திருமணத்துக்கு இவர் திரிஷாவோடு பங்கேற்கிறதுங்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்வு தானே. அந்த திட்டமிடப்பட்ட நிகழ்வுக்கு இவர் வருகிற போது அங்க கூட்டம் கூடுறது இல்லையே. அப்ப அந்த கூட்டத்தை யார் தடுக்கிறார்கள்? காவல்துறையா? திமுகவா? தமிழ்நாடு அரசா? இல்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாடு பொது இடத்துல ஏன் வராம போகுதுன்னு கேட்கிறேன். ஒரு தனியார் இடம் என்று சொன்னால் அங்க ஒரு கட்டுப்பாடு விஜயினுடைய தோழர்களுக்கு வருது. விஜய் அந்த தோழர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை விதிக்கிறார்னா ஏன் பொது இடங்களுக்கு அதை விதிக்கிறது இல்லை? அப்ப திட்டமிட்டு தானே செய்யறாரு. நேற்றைக்கு பாருங்க, ஆதவ அர்ஜுனுடைய கார் ஏறி ஒரு காவலருடைய காலே முறிஞ்சிருச்சு. அப்போ இந்த அளவுக்கு ஒழுங்கீனமாக நடந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? விஜய்க்கு தோல்வி பயம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த தேர்தலில் நம்மை தேர்தல் ஆணையமே தகுதி நீக்கம் செஞ்சிருச்சுன்னா, இவர் இந்த மாதிரி எல்லாம் விதிமீறல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி இவரை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா, இதை வச்சு தேர்தல் ஆணையம் என்னை பார்த்து பயந்துருச்சுன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். தேர்தல்ல நிக்காம ஓடிடலாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை விஜய் செய்கிறாரோ என்கிற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. ஏன்னா நீங்க சென்னையிலிருந்து திருச்சி போறதுக்குள்ள 1 வயசு குறைஞ்சிருமா என்ன? அது எப்படி குறையும்? அப்ப நீங்க அந்த வயதை பார்க்காமலே கையெழுத்து போட்டீங்களா? அது எப்படி போடுவீங்க? நீங்க அபிடவிட்டை கொண்டு கொடுக்குறாங்க உங்ககிட்ட, தேர்தலுக்கு தாக்கல் செய்ய வேண்டிய வேட்புமனுடைய விண்ணப்ப படிவம். அதுக்கு நீங்க
பத்திரத்தை வாங்கி உங்க பேர்ல ஜோசப் விஜய்னு பதிவு பண்ணிட்டீங்க. ஜோசப் விஜய்னு பதிவு பண்ண அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு நீங்க ஏன் பார்க்கல? பார்க்காமலே கையெழுத்து போட்டீங்களா? இப்படிதான் வந்து செக்க கொண்டு வந்து உங்கள்ட்ட நீட்டினா என்ன அமௌண்ட் போட்டிருக்கு, நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்காம கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? வங்கி கணக்குகள்ல 200 கோடி ரூபாயெல்லாம் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்களே. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு செக்க போட்டா கையெழுத்து போட்டுருவீங்களா நீங்க? நம்பரை பார்க்க மாட்டீங்களா? அப்போ விஜய்க்கு தெரிந்தேதான் இது நடந்திருக்கிறது. தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. திட்டமிட்டு தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் அந்த வேட்புமனுவை நிராகரித்து விட்டால் தேர்தல் ஆணையம் எங்களை பார்த்து பயந்துருச்சு. எங்களை பார்த்து தேர்தல் களத்துல நிக்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதனால கொல்லைப்புற வழியாக எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்வதற்கு ஏதுவான சூழலை உருவாக்குவதற்கு தான் விஜய் இப்படி செய்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. தேர்தல் ஆணையமும் தாண்டி இது திமுக சதி செஞ்சுச்சு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா நீங்க ஒப்பிட்டு சொன்னீங்க. திமுக தான் வந்து என்னுடைய வேட்புமனுவினுடைய நிராகரிப்பிற்கு பின்னணியில் இருந்தார்கள் என்ற விமர்சனத்தை தான் 2001 என்று நினைக்கிறேன். அவர் அந்த தேர்தலின் போது அவர் போட்டியிட இயலாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அந்த தீர்ப்பினுடைய எதிரொலியாக அவர் போட்டியிட இயலாது. இப்ப விஜயும் இப்ப அதே பாணியை கடைபிடிக்கிறாரா? இப்ப ஆர்கே நகர்ல பார்த்தோம் இடைத்தேர்தலின் போது விஷால் மற்றும் ஜே தீபா ஆகியோருடைய வேட்புமனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அப்போ இவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார்? இதுக்கும் திமுக மேல பழி போடலாம் அப்படின்ற மாதிரியா? இல்ல சார், அதாவது தொடர்ச்சியாக திமுகவை குறை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் விஜய். தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வருகிறதோ அப்போது அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை இழந்துடுறாங்க. அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி. இன்னொன்று எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க பார்க்கணும். தேர்தல் ஆணையம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அட்டானமஸ் பாடின்பாங்க. இல்ல சார், நான் அந்த 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 கான்செப்டுக்குள்ள போகல. அப்படி பார்த்தா சிபிஐயும் அட்டானமஸ் பாடி தான். நீங்க சொல்றது மாதிரி தன்னாட்சி அமைப்பு தான். சிபிஐ அப்படி இருக்கா? அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்தார் மோடி. அமலாக்கத்துறை அட்டானமஸ் பாடி தான், தன்னாட்சி நிறுவனம் தான். அதுல அப்படி இருக்கா? இவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அதை வளைத்துக் கொள்கிறார்களா இல்லையா? நான் இந்த விவாதத்துக்குள்ள போக விரும்பல. இது தேர்தல் காலம். இப்ப பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் தான் கண்களுக்கு தெரியணும். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன் திடீர்னு தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க? ராஜினாமா பண்ணிட்டு போய் ஒருவருடைய கையில் மொத்த அதிகாரமும் ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி எல்லாம் பிறகு கேட்போம். இப்ப இந்த தேர்தல் ஆணையம் எப்படி திமுகவுக்கு ஃபேவரா இருக்கும்? ஏன் திமுகவுக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் ஃபேவரா இருக்கணும்? ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான தகவலை நீங்க சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மோடியினுடைய டூர் பிளான வாங்கிட்டு மோடியினுடைய டூர் பிளான் தெரிஞ்சதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சதை கடந்த காலத்துல பார்த்தோமா இல்லையா? இப்ப இதுக்கு ஒரு ஆதாரம் உள்ளக்கை நெல்லிக்கனி போல இருக்கு. இங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? அப்ப போகிற போக்கில் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டை கடந்து வருவோம். இதுல எல்லா கட்சியும் தேர்தலினுடைய நடத்தை விதிமுறையை பின்பற்றுறாங்க. நீங்க மட்டும் பின்பற்ற மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க மட்டும்தான் இந்த ஒழுங்கீனமான செயல்களை, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளை தாண்டிய மீறிய செயல்களை நீங்க செய்துகிட்டே இருக்கீங்க. இதுக்கு எப்படி சார் திமுக பொறுப்பு இருக்கும்? இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நேத்து காரியத்தை கொள்ளு போலீஸ்காரர்னு திமுக சொன்னிச்சா? அனுமதி கொடுக்கப்படலைனாலும் ஊர்வலமாக வா திமுக சொன்னிச்சா? கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டதற்கு பிறகு ஓடிடு சாயங்காலம் பேசாம திமுக சொன்னிச்சா? வயசை குறைச்சு தப்பா வேட்பு மனுவை தாக்கல் பண்ணு திமுக சொன்னிச்சா? எப்படி நீங்க திமுகவை குறை சொல்றீங்க? எதற்கெடுத்தாலும் திமுகவை குறை சொல்றீங்க. இதற்கு முன்பு ஒரு செய்தி, ஹெச்ஆர்என்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு இடத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தோடு சேர்த்து அவங்க ரெண்டுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க. அங்க தேர்தல் பணிமனை திறந்திருக்காங்க. சார், எப்ப நடத்தை விதிமுறைகள் வந்துச்சோ அப்ப நீங்க வந்து நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே அவங்க அலுவலகத்துல பணியில இருக்கக்கூடாது சார். தேர்தல் நடத்தை விதிமுறை சார் அது. சிட்டிங் எம்எல்ஏ அலுவலகத்தை காலி பண்ணி சாவியை கொண்டு வந்து தாசில்தார்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும் சார். கலெக்டரேட்ல ஒப்படைச்சிட்டு போயிடணும். சரிதான் சார் விதி. அப்போ எம்எல்ஏக்களுக்கே அதுதான்னா சாதாரண ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர், சாதாரண ஒரு அரசியல் கட்சி எப்படி அரசுக்கு சொந்தமான நிலத்தை உபயோகிக்க முடியும்? சர்க்கியூட் ஹவுஸே பூட்டிடுவாங்க சார். அரசினுடைய விருந்தினர் மாளிகையை பூட்டிடுவாங்க. முதலமைச்சர் போனாங்கன்னா விருந்தினர் மாளிகையில தங்க முடியாது, கொடுக்க கூடாது. முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா விருந்தினர் மாளிகையில தங்க முடியாது, கொடுக்க கூடாது. இது விதி சார்.
இதுக்கும் திமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் திமுக மீதே சுமத்துவது என்று சொன்னால், உங்களுடைய எல்லா குறைநிறைகளையும் திமுகவின் மீதே வைப்பது என்று சொன்னால், அப்ப திமுக போபியா வந்துருச்சா? டிஎம்கே போபியாவா உங்களுக்கு? இந்த தேர்தலை நீங்க எதுக்காக எதிர்கொள்றீங்க? திமுகவை குறை சொல்வதற்காகவே திமுக எதிர்த்து இந்த தேர்தலில் நிக்கிறீங்களா நீங்க? ஆக்கப்பூர்வமான செய்திகளே உங்கள்கிட்ட இல்லையான்ற கேள்வி இருக்குல்ல. அதற்கு விஜயிடம் எந்த பதிலும் இல்லை. நான் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுகிறேன். விஜய் இந்த தேர்தலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியை 100 விழுக்காடு செய்கிறார். ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அவரை தப்பிக்க விடல. இல்ல நீ வந்து நின்னல நில்லுங்குது தேர்தல் ஆணையம். 2 இடத்துல வேட்புமனு போட்டல நில்லு, பாத்துருவோம் உனக்கு எவ்வளவு ஓட்டு விழுதுன்னு, இந்த மக்களை பார்க்கட்டும்னு நினைக்குது தேர்தல் ஆணையம். ஆனா விஜய் தன்னுடைய முகம் அம்பலப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக விதிமீறலில் ஈடுபட்டாலாவது தன்னுடைய வேட்புமனுவை வந்து ரத்து செஞ்சிடும். ஜெயலலிதா அம்மையாருக்கு நேர்ந்ததை போல ஒரு சூழல் வந்துடும். திமுக தான் இதை செய்யுதுன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, அதே மாதிரியே விஜய் சொல்லுவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும்னு ஒரு விதி இருக்கா இல்லையா சார்? புரோட்டோகால் இருக்குது தேர்தலுக்கு. தெர் இஸ் அ புரோட்டோகால் ஃபார் எலெக்ஷன். அது பின்பற்றப்படலைன்னா அதிமுக தவறு செய்தாலும் திமுக சுட்டிக்காட்டும், திமுக தவறு செய்தாலும் அதிமுக சுட்டிக்காட்டும். 2006 அதிமுக கூட்டணியில நாங்க அங்கம் வகிக்கிறோம். அதிமுக இருக்கும்போது 10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் ஓஞ்சிடணும். அன்றைக்கு வேட்பாளராக இருந்த மகேஷ் கிருஷ்ணசாமி 10 மணிக்கு பிறகு பிரச்சாரம் பண்றாரு. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தேர்தல் ஆணையத்தினுடைய ரிட்டர்னிங் ஆபீசரை போய் பார்த்து, எப்படி சார் 10 மணிக்கு பிறகு இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க, இதை நீங்க அனுமதிக்கிறீங்க, இது தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறையை மீறிய செயல், இதுக்காக நீங்க வழக்கு பதிவு பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அப்ப எதிர்கட்சி அதை தானே செய்யும். களத்துல எதிர்த்து நிற்பவர்கள் அதை தானே செய்வாங்க. ஏன் இதை திமுக செய்யுதுன்னா, முதல்ல திமுக இந்த ஹெச்ஆர்என்சிக்கு பின்னாடி இல்ல, இந்த வேட்புமனு தாக்கல் குளறுபடிக்கு பின்னாடி இல்ல, உங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு பின்னாடி இல்ல. அப்படியே இருந்தாலுமே கூட நீங்க ஏன் சார் திமுகவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு, திமுக தடை விதிக்குதா? திமுக போய் குறை சொல்லுதா? பிரச்சாரத்தில் அவர் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க, அது வேறு, அது அரசியல். ஆனா உங்களுடைய செயல்பாடே இங்க சிக்கலுக்குள்ளானதாக இருக்கு. உங்களுடைய பிரச்சார யுக்தியே இங்க சிக்கலுக்குள்ளானதா இருக்கு. அப்ப அதை திமுக விமர்சிக்கத்தான் செய்யும். ஆனா உண்மையிலேயே திமுக உங்களை விமர்சிக்கல. உங்களுக்கு இருக்கிற டிஎம்கே போபியா உங்களை அப்படி சிந்திக்க வைக்கிறது நான் பாக்குறேன். சார், அப்ப ஒரு அப்பட்டமா ஒரு ப்ரோவோக்கிங் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாரா? திமுகவுக்கு எதிராக எப்படியாவது நம்ம எக்ஸ்ட்ரீமா போவோம், அதன் மூலியமாக ஒரு தூண்டி விடக்கூடிய ஒரு அரசியலை நம்ம முன்னெடுத்து மக்களை வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு ப்ரோவோக்கிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் முன்னெடுக்கிறாரா? இது அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் முன்னெடுத்தா கூட அது தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா, திமுக குறித்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, நீங்க வகுக்கக்கூடிய அந்த வியூகம் இருக்கு இல்லையா, அது சரியானதா இருக்கணும்னு சொல்றேன் நான். சும்மா போகிற போக்கில் குற்றச்சாட்டுகளை சொல்றது, ஆதாரம் இல்லாத செய்திகளை சொல்றது, இது நாட்டு மக்களிடத்துல அம்பலப்பட்டு போகும் இல்லையா? எவ்வளவு நாளைக்கு இந்த அவதூறுகள் சொல்லும்? எவ்வளவு நாளைக்கு இந்த அவதூறு செய்திகள் மக்களிடத்துல நிலை பெறும்னு நீங்க நம்ப முடியும்? எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்கல்ல. அப்ப ஒரு கட்டத்துல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா, அடுத்த கட்டமாக அது குறித்து பேச முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்கிற செய்தியை உணர்கிறாரா விஜய்? விஜய்க்கு அப்படி ஒரு புரிதல் இருக்கா? அதை யாராவது விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்களா? இல்ல விஜய் கட்சியினருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்காங்கிற கேள்வி இருக்கு. அண்ணன் செங்கோட்டையனுக்கு இந்த நுட்பமான அரசியல் எல்லாம் புரியும். ஆனா செங்கோட்டையன் சொல்லி கேட்கிற இடத்துல விஜய் இருக்காராங்கிறது தான் கேள்வி. செங்கோட்டையன் சொன்னா விஜய் காதுகளுக்கு அது எட்டுமா? விஜய் காதுகளுக்கு அது போய் சேருமா? அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்போ அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் சொல்வதையும் கேட்பதில்லை, தானும் எதையாவது ஒரு வகையில் அனுபவம் பெற்றுக் கொள்வதற்கும் முயற்சிக்கிறது இல்லை. மொத்தத்தில் தானும் தற்குறியாக இருந்து தன்னுடைய கட்சியினரையும் தற்குறியாக வைத்துக் கொள்வதற்கே விரும்புகிறாரா விஜய்ங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு விடை தேடுனா ஆமா அப்படிதான் இருக்க விரும்புறார் விஜய். விஜய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அட்ரஸ் பண்ண இஷ்யூ என்ன தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊருக்கும் போய் இஷ்யூ அட்ரஸ் பண்றாருல, குறைஞ்சபட்சம் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை, இந்த ஊர்ல திமுக என்ன செஞ்சிச்சு கேட்கிறாருல. அப்ப நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் போறீங்கல்ல, என்ன கேக்குறீங்க? திமுக மீது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டை நீங்க என்னத்தை வைக்கிறீங்க? இல்ல எந்த நலத்திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. பொத்தாம் பொதுவாக ஊழல்னு பேசுறீங்க. ஊழல் பத்தி பேச தகுதி உங்களுக்கு இருக்கா? நீங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்து கணக்கு எழுதுறாரு, மகனுக்கு கடன் கொடுத்து கணக்கு எழுதுறாரு. இந்த கணக்கெல்லாம் எப்படிப்பட்ட கணக்கு? வரி ஏய்ப்பு செய்துட்டு கார் வாங்கிட்டு வராளு, இதெல்லாம் எந்த கணக்குல வரும்?
நீங்க 200 கோடி படத்துல நடிக்கும் போது வாங்குனீங்கன்னு உங்க ரசிகர்கள் சொன்னாங்க. உங்க கட்சியில இருக்கிற ஆதவ் அர்ஜுன் சொன்னாரு. 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வருமானம், அதை விட்டு வந்துட்டாருன்னாரு. உங்க சொத்து பட்டியலை நீங்க இணைக்கும் போது நீங்க எத்தனை படம் நடிச்சீங்க, எத்தனை படத்துக்கு 200 கோடி வாங்குனீங்க? அப்ப அந்த கணக்கெல்லாம் வரலையே. எங்க போச்சு அந்த பணம்? கடைசியாக நீங்க நடித்த 6 படத்துக்கு 200 கோடி ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டாலும் 1200 கோடி ரூபாய் சார் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பணம் வங்கி கணக்குல எவ்வளவு சார் இருக்கு? நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்களே பிரமாண பத்திரம், எவ்வளவு இருக்கு உங்கள்கிட்ட வங்கி கணக்குல? அப்போ 200 கோடின்னு சொன்னது பொய்யா, இல்ல 200 கோடி வாங்கிட்டு நீங்க ஏமாத்தீங்க? அப்ப நீங்க ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதியோட இருக்கீங்க? உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? இதெல்லாம் நாட்டு மக்கள் பாக்குறாங்களா இல்லையா? குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு தார்மீக உரிமை வேணும்ன்ற அந்த தார்மீக உரிமையை இழந்துட்டாரு விஜய். விஜய்க்கு எந்த முகாந்திரமும் இல்ல செய்தியை பேசுவதற்கு. அதனால்தான் போகிற போக்கில் வாய்க்கு வந்ததையெல்லாம் முளறி கொட்டி கொண்டு திரிகிறார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.